கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை நோக்கி ஜெபிக்கும்படியாக உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, உங்கள் நன்றியோடு நாம் துதிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இம்மட்டமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கண்ணின் மணி போல பாதுகாத்து இதோ ஆண்டவரை போக்கிலும் வரத்தில் நம்முடைய கரம் எங்களோட கூட இருந்து அதை தயவாய் பாதுகாத்து கொண்டு தயவு நன்றி. கர்த்தாவே இதோ ஆண்டவரே, நீ மன இரக்கம் உள்ளவர், நீரிய சாந்தம் உள்ளவர், கிருபை உள்ளவர். ஆண்டவரே ஆகவே நாங்கள் என்ன குற்றங்கள் செய்தாலும் தவறுகள் செய்தாலும் அதை மன்னித்து கர்த்தாவே நீ தாமே எங்களை ஆமாண்டவரே தியாக நேசிக்கிறவராக இருக்கிறீர். நாங்கள் அப்படியே தொடர்ந்து அந்த காரியத்தை செய்து கொண்டில்லாமல் ஆண்டவரே எங்களோட பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அதை விட்டு விடுவர்களாக இருப்பது செய்ய மாட்டவரே. அப்போது தான் ஆண்டவரை நாங்கள் உங்களிடத்தில் இறக்கம் பெற முடியும் என்று நாம் பார்க்கிறோம். வேதம் விதமாக சொல்லுகிறது. ஆமாண்டவரே கர்த்தாவே, எப்படியாவது எங்களிடத்தில் தவறுகள் இருந்தால் அதை நீக்கி போட ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுக்கு பிரியமாக நாங்கள் ஜீவிக்கிறவர்களாக இருப்பது செய்யும். ஆமாண்டவரே உங்களுடைய வார்த்தையை கை கொண்டு வாழர்களாக இருப்பது செய்யும். ஆண்டவரே உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக இருப்பது செய்யும். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஆண்டவரே உங்கள் குமாரனாகிய கிறிஸ்து எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார். அவரை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருப்பது செய்யும். ஆண்டவரே மனிதர்களாய் பிறந்தால் எவ்விதமான பாடுகள் இருக்கிறது, சோதனைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். பாடுகள் பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை தந்து ரத்தம் சிந்தி தியாக ஆண்டவரே அவர் அப்படிப்பட்ட துயரத்திலும் கஷ்டத்திலும் வியாதினிலும் பிதாவே இவர்கள் செய்கிறது என்னது என்று தெரியவில்லை, இவர்கள் மன்னியும் என்று சொன்னார். ஆண்டவரே அப்படிப்பட்ட இலக்கத்தையும் அப்படிப்பட்ட மன்னிப்பையும் ஆண்டவரே மன்னிக்கிற அந்த குணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு வாழ்ந்து காட்டினீர். ஆமாண்டவரே அதுதான் எங்களுக்கு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அவ்விதமாக உங்களை பின்பற்றி நடக்கிறவர்களாக உதவி செய்யும். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எங்களுக்கு முன் உதாரணம் இல்லை. ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு உதாரணமாக இருக்கிறார். அவரையை நோக்கி நாங்கள் முன் செல்ல கிருபை செய்யும். ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் எங்களுக்கு உரிமையாக்கி கொண்டு அதை சுதந்திரத்து கொண்டவர்களாக நடக்க கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதோ ஆண்டவரே கடந்த நாட்டிலே எங்களுக்கு எவ்வளோ உதவிகளை செய்தார். ஆண்டவரே நன்மைகளை செய்தார். ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை நீக்கி போட்டு சுகத்தை தந்தீர். ஆண்டவரே உணவு தந்து உடை தந்து சுகப்பலன் தந்து இந்த ஆண்டவரை மட்டுமே எங்கள் காத்து வழிநடத்துகிற தயவாக நின்று செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றுக்கிற எல்லா நன்மையான ஈவுகளும் ஆண்டவரே பரந்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதற்காக நான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை இறக்கம் பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். இது ஆண்டவரே நல்லதை பேசவும், நல்லதை காணவும், நல்லதை கேட்கவும் திரும்பி செய்யுங்க. ஆண்டவரே இது ஆண்டவரே எங்களிடத்தில் தீமை இருந்தால் எடுத்து போடுங்க. ஆண்டவரே தீய வழியில் போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இது ஆண்டவர் அவிசுவாசத்தின் எல்லா காரியங்களும் நீக்கி போட்டு விசுவாசத்தோடு வாழ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக உதவி செய்யணும். வார்த்தை கேட்டு நாங்கள் அதுபடி வாழாத இருந்தால் நாங்கள் தான் ஆமாண்டவரே ஆவிக்குரிய நினைவெழுப்படி இருக்கிறோம் என்ற காரியத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே வார்த்தையை கேட்டுவிட்டு அதை கை கொண்டு அப்படியாக வாழ்கிறவர்களாக இருக்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இது ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதித்தாரும் இது நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களும் உடைய நாமத்தை மகிமைக்கின்ற இருக்கட்டும். பாடல், இசை, ஜெபம், வார்த்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார்கள். ஆண்டவரே இது ஆண்டவர் இந்த சபைக்கு விரோதமாக எழுதுகிற எல்லா பொல்லாத சக்தியை நீக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். இது ஆண்டவரே சபை பெருகி வளர உதவி செய்யும். ஆத்மாவிலும் ஆரோக்கிய காரியங்களிலும் வார்த்தைகளும் ஆண்டவரே இதோ நீதாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது ஆண்டவரே முற்றிலுமாக எங்களுக்கு தாழ்த்துகிறோம். இதெல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். நம்மளை உண்டாக்கின தேவனை போற்றி நாம் துதிப்போம். ஆராதனைக்கு முதல் பாடலாக போற்றி துதிப்போம் என் தேவனை என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Yeah.
பாடலாக நாம் திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், திருவழியிலே
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான
மாலை நேரத்திற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்முடைய ஆண்டவரே பரிசுத்தமான உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாகவும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினபடியாகவும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே உங்களுடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி நடத்துவதற்காக உண்மை கர்த்தாவே நாங்கள் முழு இதயத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் நிற்பது உங்களுடைய கிருபை தான். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை கர்த்தாவே மட்டும் தாங்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது தகப்பனே, நாங்கள் கர்த்தாவே நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு போதித்து ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படியாகவும் ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கப்படும் பொழுது எங்களுடைய சரீரம் ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்படியாக தாவனே முதலாவது நாங்கள் கர்த்தாவே ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட உதவி செய்யும். எங்களுடைய ஆவியல் ஆண்டவரே நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட உதவி செய்யும். தகப்பனே, ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு நாளிலே என்னுடைய சரீரம் ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்பட்டு அது மறுரூபம் அடைந்து ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்குள்ளதாய் மாறுகிறது. அப்படியாய் தகப்பனே, இதோ எங்களுடைய ஆத்மாவை நீர் உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை உயிர்ப்பிக்கப்படாதவர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் உயிர்ப்பிக்கப்பட உதவி செய்யும். தகப்பனே, நல்ல ஜீவியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, தாழ்மையான இனிமையான பரிசுத்தமான ஆண்டவரே உண்மையான ஒரு ஜீவியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. உலகத்து ஜனங்களைப் போல நாங்கள் ஜீவிக்காமல் ஆண்டவரே பரலோகம் எங்களை பார்த்து கரம் தட்டும் விதத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுதும் வந்திருக்கிற ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக நன்றி. அவர்களோடு இடைப்படும் இந்த நாளில் என்ன வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த வார்த்தைகளை எங்கள் தேவ ஆவியானவர் எங்களுக்கு பிட்டு தாரும். தகப்பனே, நீர் கொடுக்கிற வார்த்தையை நாங்கள் புசித்து ஆண்டவரே அதில் இருக்கிற கடத்தை நாங்கள் சுதந்திரிக்க உதவி செய்யும். பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும் சபைக்கு விரோதமாய் கூடியிருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார சக்திகள் நாசமோச பட்டயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கட்டி உங்களுடைய ரத்தத்தின் கீழே கொண்டு வருகிறேன். எல்லாம் செயலிழந்து போகட்டும். உங்களுடைய நாமம் ஒன்று மாத்திரம் ஆண்டவரே கூடாரத்தில் மகிமைப்படட்டும். நாங்கள் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். தகப்பனே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி ஆண்டவரே நாங்கள் செயல்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். தகப்பனே, வழி நடத்தும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். வேதத்தின் பகுதியை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பக்கம் 215. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். கர்த்தர் இந்த வேதவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
கர்த்தரை ஆராதிப்பது மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதுதான் நம்மை ஆசீர்வதிக்கும். ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். ஆண்டவரை நாம் அசடை செய்தால் அவர் நம்மை அசடை செய்து விடுவார். இதுதான் தேவனுடைய பிரமாணம். அப்படியா நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை அவர் மகிமைப்படுத்துகிறார். இப்பொழுதும் வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களிலிருந்து சில தலைப்பினர் மத்தியிலிருந்து வார்த்தை கொண்டு வருகிறேன். உயிர்ப்பிக்கும் வல்லமை. உயிர்ப்பிக்கிற வல்லமை. உயிர்ப்பிக்கிற வல்லமை எதுவென்றால் அதுதான் பரிசுத்த ஆவி. ஒரு மனுஷனை உயிர்ப்பிப்பது எதுவென்றால் பரிசுத்த ஆவி. ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட்டான் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் சாட்சி. நம்முடைய சாட்சி தான் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பது அது காண்பிக்கிறது. அமர்கான சகோதரி சகோதரி, அந்த அமைதியும் அந்த சாந்தமும் இனிமையுமான ஒரு ஆவி நமக்குள்ளே இருக்கும் என்றால் அது நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்படியே அந்த ஆவி என்ன செய்கிறது என்றால் நம்மை உயிர்ப்பித்து விட்டது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு உயிர்ப்பித்தல் அவசியமாயிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு பரிசுத்தாவி அவசியமாயிருக்கிறது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால் அவன் ஒரு பாறையை போல் மாறிவிடுகிறான். ஏனென்றால் அவனை எதுவுமே சேதப்படுத்த முடியாது, எதுவுமே அவனை துக்கப்படுத்த முடியாது, கஷ்டப்படுத்த முடியாது, அவனை வெறுப்படுத்த முடியாது, அவனை கோபப்படுத்த முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஒரு பாறையா மாறிவிட்டால் அங்கே அந்த மனுஷனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஏனென்றால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்படியாய் மனிதனை உருவாக்கி விடுகிறார். அவன் கிறிஸ்துவுக்காக மாத்திரமே ஜீவிக்கிறான். அங்கே ஒரு பாறையாக மாறும்போது நாம் தேவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு விடுகிறோம். தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை உருவாக்குகிறார். அப்படியே நாம் பரிசுத்த ஆவியை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவிதான் நம்மை அக்கறைக்கு கொண்டு செல்கிறது. நாம அக்கறைக்கு கடந்து செல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை அக்கறைக்கு கொண்டு செல்கிறார். எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்குள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறார். நம்முடைய பலத்தினாலேயோ நம்மளுடைய பரிசுத்தினாலேயோ நம்மளுடைய ஜீவியத்தினால நம்ம அக்கறைக்கு செல்வது இல்லை. நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் பரிசுத்தாவியை பெற்றால்தான் நாம் அக்கறைக்கு செல்ல முடியும். மற்றபடி நம்முடைய வாழ்க்கை ஒரு வீணான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. இந்த செய்திக்கு ஆதாரமாக செய்திலிருந்து வாசிக்கிறேன். இது சூரிய உதயம் என்ற ஒரு செய்தி. 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தீர்க்கதரிசி இந்த செய்தியை பிரசங்கிக்கிறார். இது மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது எல்லா செய்திகளுமே முக்கியமானதுதான். அதுல இந்த செய்தியானது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் மேலே செல்ல முடியும். இல்லைன்னா நாம் மேலே செல்லவே முடியாது. எப்படியா சொல்லுகிறார்? 30வது பேராவில், நீங்கள் எவ்வளவு பக்தி வைராக்கியம் உடையவராக இருந்தாலும், எவ்வளவுதான் பக்தி வைராக்கியமா இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய உபதேசத்தில் எவ்வளவுதான் சரியாக இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் சாத்தானுக்கு கவலை கிடையாது. சாத்தானுக்கு அதை குறித்து கவலை கிடையாது. எவ்வளவுதான் பக்தி வைராக்கியமா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் உபதேசத்துல ரொம்ப சரியா துல்லியமா இருந்தாலும் சரி, சாத்தானுக்கு அதை பத்தி கவலை இருக்கு. ஏன்னா இருந்து போப்பா அப்படின்னு நீங்கள் அந்த ஜீவனை இழந்து விட்டால் நீங்கள் எவ்விதத்திலும் மேலே வர முடியாது. அந்த ஜீவனை, அந்த பரிசுத்தாவியை பெறவில்லை என்றால் அதை இழந்துட்டா மேல போக முடியாது. எவ்வளவுதான் வைராக்கியமா இருந்தாலும் சரி, சண்டை போடுவாங்க இன்றைக்கு உபதேசத்துக்கு. அப்படியே அடிக்கிற மாதிரி வருவாங்க, சட்டியை பிடிப்பாங்க உபதேசத்துக்கு. அவ்வளவு வைராக்கியமா இருப்பாங்க. அதனால பிரயோஜனம் கிடையாது. எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பங்குள்ளவர்களாம் மாற முடியாது. நீங்கள் அந்த ஜீவனை இழந்துட்ட, ஜீவனை பெற வேண்டும், பரிசுத்தாவியை பெற வேண்டும் ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் எவ்விதத்திலும் மேலே வர முடியாது. என்னதான் பண்ணாலும் மேல போக முடியாது.
நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால், அதுதான் பரிசுத்த ஆவி, மறுபடியும் பிறவாவிட்டால் நீங்கள் எவ்வளவுதான் பக்தி வைராக்கியம் உடையவர்களா இருந்தாலும், எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும், நீங்கள் எத்தனை சபையை உடையவராக இருந்தாலும், எத்தனையோ சபைகளை உருவாக்க போகிறவராக இருந்தாலும் அது ஒரு பொருட்டே அல்ல. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ எவ்வளவுதான் பெரிய காரியங்களை செஞ்சாலும், எத்தனைதான் சபைகளை கட்டி அங்க உலகம் முழுவதும் அங்க ஐயா அங்க தேவனை ஆராதிக்க ஜனங்களை கொண்டு வந்தாலும், நீ எவ்வளவுதான் காரியங்களை செஞ்சாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமா, காரியம் என்னவென்றால் மறுபடி பிறக்க வேண்டும், நம்முடைய சுபாவம் மாற வேண்டும், நம்முடைய ஜீவியம் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது ஜீவியம் மாறிவிடும், சுபாவம் மாறிவிடும், தன்மைகள் மாறிவிடும். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியை பெறுவதுதான் காரியம், மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. நிறைய காரியங்கள் சொன்னாரு. 100வது பேரால் வாசிக்கிறேன். ஆனால் இப்பொழுது உதாரணமாக இன்று பிற்பகல் நாங்கள் டூசானுக்கு பெரிய புத்தம் புதிய கெடிலாக் காரில் பயணம் செய்வதாக வைத்துக் கொள்ளும். இப்ப ஜெபர்சன்ல இருந்து இப்ப டூசானுக்கு ஒரு போறாரு. இப்போ ஒரு கார் ரெடியா நிக்குது, பெரிய புத்தம் புதிய ஒரு கார், கெடிலாக் கார், விலை உயர்ந்த ஒரு கார். அந்த காரில் இருக்கைகள் எல்லாம் மான் தோலில் செய்யப்பட்டது. அந்த ஷீட் எல்லாம் மான் தோல், இருக்குது, மிகவும் மிருதுவான தோல், உட்காருவதற்கு வசதியாக இருக்கும், ரொம்ப குஷன் மாதிரி இருக்கு, நல்லா மிருதுவா இருக்கு. கால் வைக்கும் இடமெல்லாம் பளிச்சென்று சுத்தமா இருக்கு. அந்த காரை வைக்கணும் அவ்வளவு சுத்தமா இருக்கு. காரின் கைப்பிடி வெள்ளியை போல முலாம் பூசி கண்ணாடி கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. பாருங்க, அந்த ஸ்டேரிங் எல்லாம் அப்படியே வெள்ளி முலாம் பூசி கண்ணாடி கற்கள், அப்படியே நல்ல கற்கள்லாம் விலையுந்த கற்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. மோட்டார் இயந்திரம் சரியானது தானா என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பத்தி அந்த மோட்டார், அந்த காரை எல்லாம் சரியா இருக்குதா எல்லாம் செக் பண்ணி அவங்க ஓகே கொடுத்தாச்சு. சக்கரங்கள் எல்லாம் பேரிங்குகள் பொருத்தப்பட்டு கிரீஸ் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. சக்கரத்தின் டயர் எளிதில் ஓட்டை விடாது என்றும், அந்த சக்கரம் இலகுவாக சுழல்கிறது என்றும் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எல்லாம் அந்த வீல்ல பாத்தீங்கன்னா நல்லா அருமையான வீடு, அதுல கிரீஸ் போட்டு அப்படியே சாஃப்டா ஓடுது. அந்த டயர்லாம் ரொம்ப விலையுயர்ந்த ஒரு டயரு, அது சீக்கிரத்துல பஞ்சர் ஆகாது, எதுவுமே அதுல குத்தாது, அவ்வளவு அருமையான ஒரு டயர். காரில் உள்ள எல்லா பாகங்களுமே நல்ல நிலையில் சரிபார்த்து பொருத்தப்பட்டு எரிபொருளும் நிரப்பப்பட்டு உள்ளது. கார்ல எல்லா பாகத்தையும் செக் பண்ணியாச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் செக்கிங் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாரு, ரொம்ப பக்காவா இருக்குது, அவரு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. இப்ப கார்ல அங்க பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டாங்க. எரிபொருள் காரை ஓட்டுவதற்கு உள்ள சக்தியாகும். இப்ப இந்த எரிபொருள் தான் காரை இயக்கும். ஏனெனில் எரிபொருளில் தான் பற்றி எரியக்கூடிய சக்தி இருக்கிறது. அந்த பெட்ரோல்ல தான் அந்த பவர் இருக்குது, அந்த பற்றி எரியக்கூடிய பவர். ஆனால் காரின் எல்லா உறுப்புகளுமே சரியாக பொருத்தப்பட்டு எரிபொருளும் தேவையான அளவு நிரம்பி இருந்தாலும் நீங்கள் காரை ஓட்டி செல்ல முடியாது. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது, பெட்ரோலும் ஃபுல்லா இருக்குது, டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. அந்த காரை இயக்கக்கூடிய பெட்ரோல் அதுல இருக்குது, அந்த பவர் இருக்குது அதுல. ஆனா இருந்தாலும் நீங்கள் காரை ஓட்டி செல்ல முடியாது. ஏனெனில் எரிபொருளை எரிய வைக்கும் நெருப்பு அங்கே இல்லை, அந்த ஸ்பார்க் இல்லை, அந்த நெருப்பு அங்கே இல்லை, அங்கே எந்த ஒரு எரிய வைக்கும் வல்லமையும் இல்லை. இப்ப அந்த கார்ல பெட்ரோல் இருக்குது, ஆனால் அதை எரிய வைப்பதற்குரிய வல்லமை அங்கே இல்லை, அந்த ஸ்பார்க் இல்லை. இப்ப நம்ம வண்டியை எடுக்கிறோம், அங்க செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குல்ல, அதை நம்ம அழுத்தணும், அதுல இருந்து அந்த நெருப்பு வந்தாலும் அது என்ன செய்யும், அந்த பெட்ரோலை இயங்க செய்யும். அந்த நெருப்பு வரலைன்னா அது இயங்க, நம்ம பிடிச்சின்னு அப்படியே அழுத்தி 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 பார்ப்போம், அது வராது. பாருங்க,
அதே மாதிரி ஸ்டாண்டை போட்டு கிக்க அடிச்சு அங்க வெறுத்து என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுவோம். ஏனென்றால் நெருப்பு வரல, வண்டியில எல்லா பாகமும் சரியா இருக்குது, ஆனா பெட்ரோல் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா அங்க பாத்தீங்கன்னா வண்டி ஓட மாட்டுது. ஏனென்றால் அந்த ஸ்பார்க்ல நெருப்பு இல்லை. எரிபொருள் தான் காரை இயக்கும் சக்தி. எரிபொருளில் தான் காரை இயக்கும் சக்தி இருக்கிறது. சகோதரன் பிரண்டாம் என்கிறீர்களா? நல்லது. எரிபொருளை எரிய வைப்பதற்கு அங்கே நெருப்பு இருந்தாலுடைய அது எரிபொருள் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அங்கு ஒரு எரிய வைக்கும் சக்தி இல்லை. அது எரிபொருள் தான், ஆனா அது எரிபொருள் தான் நிரூபிப்பதற்கு அதுக்கு ஒரு சக்தி அவசியமாக இருக்கிறது. அந்த பெட்ரோல் அது எரிபொருள் தான், அதை நிரூபிப்பதற்கு ஐயா ஒரு நெருப்பு தேவையா இருக்கு, அது எரியக்கூடியது அப்படின்னு காண்பிப்பது. மந்திரவாதிகள் எவ்வளவுதான் உரிமை கொண்டாடினாலும், நீங்கள் எவ்வளவு நல்லதாக உங்கள் சபையை கட்டி இருந்தாலும், மதவாதிகள் எவ்வளவுதான் உரிமை கொண்டாடினாலும், நீங்கள் எவ்வளவு நல்லதாக உங்கள் சபையை கட்டி இருந்தாலும், எவ்வளவுதான் வேதத்திற்கு ஒத்த கல்வி அறிவை நீங்கள் பெற்றிருந்தாலும், அந்த அசைவாட்டும் கதிர்கட்டு பரிசுத்த ஆவி ஒரு மனிதனின் மேல் வந்து இறங்கி வார்த்தையை உயிர்ப்பிக்காவிடில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த மதவாதிகள் எவ்வளவுதான் உரிமை கொண்டாடினார், எங்க சபை, எங்க உபதேசம், எங்க ஸ்தாபனம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உரிமை கொண்டாடுவாங்க. இன்னைக்கு ஒரு வேலையில ஒருத்தர் சொன்னார், மரியாதை ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டேங்க, மரியாதையை இந்த பெந்தகோஸ்துக்காரங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவருக்கு சத்தியத்தை சொல்லும் போது அவர் சொன்னாரு, அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்ப மரியாதை கடவுள் இல்லைன்னு சொன்னதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப இவங்க எவ்வளவுதான் அந்த உரிமை கொண்டாடினோம், எவ்வளவு பெரிய ஒரு சபையை கட்டினோம், பரிசுத்த ஆவி ஒரு மனிதன் மேல் வந்து இறங்கி வார்த்தையை உயிர்ப்பிக்காவிடில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எரிபொருள் வார்த்தையை குறிப்பிடுகிறது, இதுவே சத்தியம். இது வேதாகமும் எரிபொருள், இதிலே வல்லமை இருக்கிறது. ஆனால் அருமையான சகோதரியே, பரிசுத்த ஆவியினாலே அன்றி அது கிரியை செய்யாது. இந்த வேதாகமம் தான் எரிபொருள் ஐயா, இந்த செய்தி எரிபொருள். இப்போ இது நம்முடைய வாழ்க்கையில உயிர் பெற வேண்டும் என்றால் ஐயா, இந்த வேதாகமாய் நாம் வாழ வேண்டும் என்றால் ஐயா, இந்த செய்தியாய் நாம் வாழ வேண்டும் என்றால், இப்பொழுது பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்றால், அருமையான சகோதரி நமக்கு அந்த நெருப்பு தேவையா இருக்கு, அந்த பரிசுத்த ஆவி தேவையா இருக்குது. அந்த பரிசுத்த ஆவிதான் ஐயா இந்த வார்த்தையாக வாழ செய்யுது. ஆமா, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வாழ செய்யுங்க. ஆக இன்னைக்கு நமக்கு தேவை என்னவென்றால் பரிசுத்த ஆவி. ஆமா, அதுக்காக தான் பிரயாசம், அதை தான் பெற்றுக்கொள்ளும். அதை பெற்றுக்கொள்வதற்காக தான் ஐயாங்க கர்த்தர் நமக்கு ஒரு சபையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் நமக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. ஆக இன்னைக்கு அருமையான சகோதரி அந்த பரிசுத்தாவியை பெறவில்லை என்றால் நாம் அக்கறை செல்ல முடியாது. யாருமே செல்ல முடியாது, அது யாராக இருந்தால். ஆமா, அக்கறை செல்ல வேண்டும் என்றால் உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆமா, அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை வந்தாதான் நாம் கேட்கிற வார்த்தைப்படி நாம் ஜீவிக்க முடியும். அந்த எரிபொருளானது பற்றி எரியும். ஆமா, இல்லை என்றால் அது பற்றி எரியாது. அதுக்கு நாம் பார்க்கிறோம், இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைப்போது இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பாருங்க, நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவதை குறித்து அது சொல்லுகிறது. ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்றால்
அங்கே பாவத்திலே மரித்து போய் கிடந்தோம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆக இந்த அக்கிரமத்திலும் இந்த பாவத்திலும் நாம் மரித்து கிடந்தோம். பாருங்க, நம்ம சினிமா பார்க்கறது தப்புன்னு தெரியல ஒரு காலம். ஏன்னா மரித்து போயிருந்தனால நமக்கு அது தெரியல, தப்புன்னு தெரியல. டிவி பார்ப்பது தப்புன்னு நமக்கு தெரியல. பாருங்க, குடிப்பது தப்புன்னு தெரியல. பாருங்க, அங்க பொய் சொல்வது தவறு பாவம் அப்படின்னு தெரியல நமக்கு. சாதாரணமா பொய் சொல்லுங்க. பாருங்க, இப்பதான் பொய் சொல்லிட்டா ரொம்ப பயப்படும். பொய் சொல்லிட்டேனே. ஆனா நம்ம முற்காலத்துல எப்படி இருந்தோம் என்றால் அங்க ரொம்ப சாதாரணமா பொய் சொல்லுவோம். பாருங்க, ஏமாற்றுவது. அங்க ஏமாற்றுகிற காரியம் வந்து ஐயா முற்காலத்துல நமக்கு தப்புன்னு தெரியல. பாருங்க, கடையில ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா தப்புன்னு வாங்கி போட்டு அது தப்புன்னு தெரியல. ஐயா அது தவறு, இது பாவம், திருப்பி கொடுத்தோம் அப்படின்னு அந்த உணர்வு நமக்கு இல்லை. பாருங்க, அது முற்காலத்துல நாம் எப்படி இருந்தோம் என்றால் கெட்ட நண்பர்களோடு சுற்றி கொண்டு இருந்தோம். பாருங்க, நேரத்தை நாம் வீணாக்கி கொண்டு இருந்தோம். நம்ம நேரத்தை வந்து அங்க தூங்கி கொண்டு ஐயாங்க நேரத்தை வந்து ஐயாங்க சொந்தக்காரர்களோட, உலகக்காரங்களோட, செல்போனோட, ஐயா டிவியோட, சினிமாவோட நம்ம செலவழித்துக் கொண்டு இருந்தோம். ஆனா அங்க நாம் பார்க்கிறோம் இப்போது நாம் அதை செய்வது இல்லை. பாருங்க, நம்முடைய நேரத்தை அங்க தேவனுக்கு கொடுக்கிறோம். நமக்கு நேரம் கிடைத்த வேதத்தை வாசிக்கிறோம், செய்தியை வாசிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பாருங்க, முற்காலத்துல நம்ம வந்து நினைச்சாங்க சபைக்கு போக மாட்டோம். பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை சபைக்கு போவாங்க. அது பாவம் அவங்களுக்கு தெரியல. அது ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க, நான் வந்து கிறிஸ்துமஸ் மட்டும் தான் போவேன் சர்ச்சைக்கு, நான் வந்து ஈஸ்டருக்கு மட்டும் தான் போவேன் சர்ச்சைக்கு. பாருங்க, அது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க ஜனங்க. பாருங்க, ஏனென்றால் அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியல. ஏனென்றால் அவர்கள் அதில் மறுத்து போய் கிடக்கிறாங்க. பாருங்க, அது ஒரு மனிதன் ஐயாங்க அக்கிரமத்திலும் அந்த பாவத்திலும் மறுத்து இருக்கும் பொழுது ஐயாங்க கர்த்தர் என்ன செய்யறான்னா அவனை அதிலிருந்து இருந்து உயிர்ப்பிக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்னா கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்து விட்டார். அது நாம் பார்க்கிறோம், ஒரு காலத்துல நாம் பாவத்திலே கிடந்தோம். ஆனால் இப்போது நாம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம் என்றால் ஐயாவே அதிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்தார். எப்படி என்றால் அவைகளெல்லாம் தவறு, இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவைகளை விட்டு நாம் என்ன செய்தோம் என்றால் வெளியே வந்தோம். வெளியே வந்ததுனால இப்ப நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டோம். ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட்டால் தான் அதுல இருந்து வெளியே வர முடியும். அது தவறு, அதை செய்யக்கூடாது, அது பாவம், அதை செய்யும் பொழுது ஐயா நான் மரணத்தில் இருக்கிறேன் என்பதை ஒரு மனுஷன் உணரும் பொழுது அவன் என்ன செய்யறான், உயிர்ப்பிக்கப்படுகிறான். அதை உணரவில்லை என்றால் நாம் உயிர்ப்பிக்கப்படவில்லை. நன்மை என்று அறிந்து அதை நாம் செய்யவில்லை என்றால், ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அறிந்து அதை நாம் செய்யவில்லை என்றால் நாம் மரித்து கிடக்கிறோம். ஆகவே நமக்கு உயிர்ப்பித்தல் இல்லை, நாம் உயிர்ப்பித்தலை பெறவில்லை. பாருங்க, ஆகவே நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே இதை செய்ய வேண்டும் என்று அறிந்து அதை நாம் ஐயாக செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்னா உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டோம். ஆமா, நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை உயிர்ப்பித்து விட்டார். அது பிறகு இப்ப ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது 8:11 வருஷம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். ஆகவே இப்போது இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். இயேசு கிறிஸ்து மரித்த கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தார். பாருங்க, அவர் கல்லறையில இருக்கும் பொழுது அவருக்குள்ள ஐயாங்க தேவனுடைய ஆவி மறுபடியும் சென்றது. அந்த ஆவி அவருக்குள்ள சென்று என்ன செய்ததுன்னா அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினது. பாருங்க, அந்த ஆவி பரிசுத்த ஆவி அவருக்குள்ளே சென்று அவரை உயிரடைய செய்தது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஆகவே நாம் இங்கே என்ன காண்கிறோம் என்றால் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அங்கே இயேசு கிறிஸ்து அந்த சரீரமானது என்ன செய்தது என்றால் அது அங்கே கல்லறையில இருந்தது.
அந்த சரீரத்தை அது உயிர் பெற்றது. அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த சரீரம் அது எப்படி உயிர்ப்பிக்கப்படும் என்றால், இந்த சரீரமானது ஐயாங்கே எப்படி மறுரூபம் ஆகும் என்றால், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது என்ன செய்கிறது? இந்த சரீரத்தை உயிரடைய செய்கிறது. ஆமாங்க. ஆகவே நாம முதலாவது ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? அதை தொடர்ந்து சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமாங்க. ஆகவே ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் சரீரம் உயிரடையும். அமர்கான சகோதர சகோதரி, அது முதலாவது நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்படி ஆத்துமா வார்த்தைக்கென்று உயிர்ப்பிக்கப்படும் என்றால் ஒரு நாளில் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். இன்னைக்கு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆத்துமா உயிரடைய வேண்டும். நம்முடைய ஆத்துமா உயிர் பெறணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இந்த ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார் என்றால், நம்முடைய சுபாவத்தை மாற்றுவார் என்றால், நம்முடைய ஜீவியத்தை மாற்றுவார் என்றால், நிச்சயமாகவே நாம் அறிந்து கொள்ளலாம், ஒரு நாளிலே இந்த சரீரமும் உயிரடையும். ஒருவேளை அங்கே எடுத்துக்கொள்ளப்படுதல் காலதாமதம் ஆகும் என்றால், நாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைவோம் என்றால் இந்த சரீரம் உயிரடையும். அப்படி அங்கே ஐயா நம்முடைய நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் என்றால் இந்த சரீரம் மறுரூபமாகும். ஆக இதை கொண்டு வருவது எதுவென்றால் பரிசுத்த ஆவி. ஆக அந்த பரிசுத்த ஆவியானவர் முதலாவது ஐயாங்க அந்த சரீரத்தை ஐயா மறுரூபமாக்குவதற்கு முன்பாக ஆத்துமாவை அவர் மறுரூபப்படுத்துகிறார். ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஆக நம்முடைய ஆத்துமா உயிர் பெற வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆத்மா உயிரடையவில்லை என்றால் எந்த பலனையும் பெற முடியாது. அது நாம் பார்க்கிறோம், இந்த சரீரமானது புழுக்கள் நிறைந்த ஒரு சரீரமாயிருக்கிறது. புழுக்கள் நிறைந்த ஒரு வீடு சரீரம். சாவுக்கேதுவான ஒரு சரீரம் இந்த சரீரம். ஆக இந்த சாவுக்கேதுவான இந்த புழுக்கள் நிறைந்த இந்த சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்யறார்? சாவாமையுள்ள ஒரு சரீரமாக மாற்றுகிறார். அந்த சாவாமையுள்ள அந்த அழிவில்லாத அந்த சரீரத்துக்கு ஐயா அதை கொண்டு செல்கிறார். இப்படியாக அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். அந்த ஆவி நமக்குள்ளே வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, அவருடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். ஒரு பயம் இல்லாத, ஒரு கலக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றான். அதை நாம் பார்க்கிறோம். அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றபடியாக தான் அவன் என்ன செய்தான் என்றால் ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கையை வாழ. மரணத்தை கண்டு அவன் பயப்படவே இல்லை. அதை திரு சொல்கிறார். அங்கே டி.எல். மோடியை குறித்து அவர் அங்கே சொல்கிறார். அவர் என்ன செய்தாரோ மரித்து கொண்டார். அவர் அந்த மரணத்தை நெருங்கினார். அந்த மரணத்தை நெருங்கின பொழுது அங்கே அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் வந்து ரொம்ப வருத்தத்தோடு வந்து பார்க்குறாங்க. சோழன் மருத்துவத்தில் போறாரு, மறிக்க போறாரு, இவருடைய காலம் முடிந்து அவர் ரொம்ப அவருடைய ஆர்பிடிங் அப்படியே கம்மியாகிட்டே போது அவர் அப்படியே ரொம்ப மயக்க நிலையில் இருக்கிறார். அப்ப எல்லாம் ரொம்ப சோகத்தோட வந்து நிற்கிறாங்க. அப்போ சொல்றாராம், ஏன்பா சோகத்தோட இருக்கிறீங்க? நான் செத்து போயிடுறேன் அப்படின்னா, நான் மறிச்சு போறேன். நான் மறிக்கலையா, நான் ஜீவனோட ஒரு தேசத்துக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா? ஏங்க ஆர்ப்பரிப்பின் கீதத்தை பாடுங்கயா, சந்தோஷ கீதத்தை பாடுங்கயா,
கர்த்தர் எனக்கு அறியாமைக்குள்ள சரீரத்துக்குள்ள அப்படியே அவர் சொல்லி அங்கே அப்படியே அந்த பாடல்களை அவர்கள் பாடும்பொழுது அவர் அங்கே சந்தோஷமா அந்த பாடலோடு கூட அவர் கர்த்தருக்கு கொண்டு திரையிட்டார். ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார். அந்த பாலிகாப்பை குறித்து அங்கே திருச்சி சொல்லும் பொழுது அவர் என்ன செய்தார் என்றால் அங்கே ஐயாக்கு அவர் அந்த ரோமா அரசாங்கம் என்ன செய்தது என்றால் அவரை ஒரு பாழடைந்த ஒரு மண்ணை அங்கே ஒரு இடத்துல பாத்ரூம்ல போட்டு கட்டைகளை அடிக்க அவர் மேல அவரை கட்டி முழங்கால் படியிட்டு கட்டி அங்க உட்கார வச்சுட்டாங்க. இவர் என்ன செய்தார், அந்த கட்டைகளுக்கு மேல முழங்கால் படியிட்டு கொண்டு அவர் அங்கே கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது. அது கொழுந்து விட்டு எரியும் பொழுது இவருக்கு ஐயா அந்த வேதனையே தெரியாதபடி இவர் என்ன செய்தார், ஜெபித்து கொண்டே ஐயா கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்றார். அவர் அதை குறித்து பயப்படவே இல்லை. அவர் ஒரு வயதான ஒரு மனிதன், மிகவும் வயது சென்றவர். அவரை குறித்து சொல்லப்பட்ட ரொம்ப வயசான மனுஷன் அவர். அவரை சிங்கக்கபியில கொண்டு போய் போட்டாங்களாம். ஆனா அங்க சிங்கக்கபியினுடைய சாவி அவனுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. எங்க வச்சுக்கான்னு தெரியலையா. அவன் தேடுறான் சாவி கிடைக்கல. அங்க அந்த சிங்கக்கபியினுடைய அந்த காவலன் வந்து பார்த்தீங்கன்னா தேடும், அவன் எங்க வச்சுக்கான் மறந்து வச்சுக்கான். தேடி தேடி பார்த்து அங்க சிங்கத்தை அவுத்து விட முடியல. அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணாங்க, எப்ப இவங்க சிங்கத்தால இவங்க சாவடிக்க முடியாது, லேட் ஆயிடுது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், இது ஏதோ நடக்குது, அதனால இவரை எடுத்து கொளுத்திடலாம் அப்படின்னு ஒரு பாழடைஞ்ச இடத்துல எடுத்துன்னு அங்க கொளுத்துறான். அது அப்படியே அவரை கொளுத்தும் பொழுது என்ன நடந்தது, ஒரு இன்னிசை அவர்கள் கேட்டார்கள். பரலோகத்திலிருந்து ஒரு இனிமையான ஒரு இசை அங்கே வந்தது. அவர்கள் அங்கே அந்த ரோமர்கள் என்ன செய்யறாங்க, ஆனால் இசையை கேட்கிறார்கள். யார் அதை இசைப்பது என்று தெரியவில்லை. அது அங்கே பரிசுத்தம் அங்கே அந்த மனுஷனுக்காக தெய்வ தூதர்கள் அங்கே இசையோடு வந்து அவருடைய ஆத்மாவை தன்னுடைய கரத்திலே ஏந்தி கொண்டு சென்றார்கள். ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றவர். அவங்க அந்த சாவிக்கு ஏதுவான அந்த சரீரத்தை சாவாமைக்குள்ளே அவர்கள் கொண்டு சென்றார்கள். இன்னைக்கு அருமையான சகோதரி, அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெறுவோம் என்றால் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் ஐயா அந்த மூடிய அந்த அடியாமைக்குரிய ராஜ்யத்துக்கு கொண்டு சென்றவர், அந்த பாலிகாப்பை கொண்டு சென்றவர், பவுலை கொண்டு சென்றவர், நம்மை கொண்டு அங்கே ஐயா நம்மையும் கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். ஆமா, இப்ப நான் ஆவியை பெற்றேன். ஆகவே முதலாவது காரியம், நாம் அந்த ஆவியை பெற வேண்டும். ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட, முதலாவது ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த தியாபினி சரீரத்தோடு போய் நிற்க முடியும். இல்லைன்னா முடியாது. அமெரிக்கான சர்வீஸ் நம்ம எவ்வளவுதான் செய்தியில இருந்தாலும், எவ்வளவு காலம் செய்தியில இருந்தாலும், எவ்வளவுதான் எல்லா செய்திகளையும் அறிந்து வைத்திருந்தாலும், எவ்வளவு துல்லியமாக உபதேசத்தில் நாம் சரியாக இருந்தாலும், முழு வேதாகமத்தையும் நாம் மனப்பாடம் செய்து வைத்திருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் வெறும் மெக்கானிசம். மெக்கானிசம் என்பது ஒரு இயந்திரத்தினுடைய எல்லா பாகங்களும் தொழில்நுட்பங்களும் சரியாக இருப்பது, அதான் மெக்கானிசம். இதனால எந்த பலனும் இல்லை. ஆனால் நமக்கு தேவை அந்த பவர், உயிர்ப்பிக்கும் வல்லம், அந்த குயிக்கனிங் பவர் நமக்கு தேவை. அதுதான் பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி கொடுத்தேன். இப்ப நாம் இந்த தாவீதை காணும் பொழுது, இந்த தாவீது யார் என்றால் அவன் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன். அவன் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தான். தாவீது வந்து அருமையான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தான். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பது என்பது மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு கிருபை. அதுவும் இந்த மணி நேரத்தில் செய்தியை ஏற்றுக்கொள்வது என்பது இது மகா பெரிய கிருபை. இவனுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் அவங்க பிறந்திருக்கிறாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு கிருபை, சந்தோஷம், ஆசீர்வாதம். கிறிஸ்தவன் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது பார்க்கிற இந்த தாவீது வந்து அருமையான ஒரு குடும்பத்தில் பிறந்தான். அது மாத்திரமல்ல, இந்த தாவீது ஒரு அருமையான ஒரு கோத்திரத்தில் பிறந்தான். யூதா கோத்திரத்தில் பிறந்தான். யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன். அது நம்ம பார்க்கிறாங்க.
நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், என்னை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த லேயாள் என்ன செய்தார் என்றால் யூதா என்று பெயர் வைத்தார். அது அங்கே மிக ஒரு அற்புதமான ஒரு கோத்திரத்தில் அவன் பிறந்தான். ஆகவே அவன் என்ன செய்தான், அந்த கோத்திரத்துக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை அவன் அங்கே பெற்றுக்கொண்டான். அவன் எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தான். கர்த்தருக்குள் அவன் மகிழ்ந்து களி கூறுகிறவனாக இருந்தான். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாக இருந்தான். எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் அவன் கர்த்தரை என்ன செய்தான்டா, மகிமைப்படுத்தினான். நடு ரோட்ல அவன் என்ன செய்தான்டா, ஐயா கர்த்தரை துதித்து பாடி கொண்டு வருகிறான். வெட்கப்படவே இல்லை. யார் என்ன நினைப்பாங்க அப்படின்ற காரியமே அவனுக்கு இல்லை. ஏனென்றால் அவனுடைய ஐயா வாழ்க்கையானது அந்த துதியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அவன் யூதா கோத்திரத்தில் வந்தவனாக இருக்கிறான். அதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அவன் என்ன செய்தான் என்றால் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தான், நல்ல ஒரு கோத்திரத்தில் பிறந்தான். அது மாத்திரமல்ல, அவன் நல்ல ஒரு வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டான். அவனுடைய தாய் தகப்பன் தெய்வ பயம் உள்ளவன். அருமையான ஒரு தாய் தகப்பன் அவனுக்கு கொடுக்கப்பட்டான். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாய் தகப்பன் கொடுக்கப்படுகிறார்னா அது மிகப்பெரிய ஒரு திருப்பி. அவன் இந்த தாவீதுக்கு நல்ல ஒரு தாய் தகப்பன். ஈசாய் பயபக்தி உள்ளவன். பாருங்க, ரொம்ப தேவனை நேசிக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். கர்த்தர் அங்க சாமுவேல் கிட்ட ஈசாயினுடைய வீட்டுக்கு போப்பா அப்படின்னா கர்த்தர் அந்த ஈசாயை நினைவு கூறுகிறார். பாருங்க, அந்த ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அந்த அவனுடைய பிள்ளைகளில் ஒருவனை தெரிந்து கொள். பாருங்க, அப்படி என்றால் கர்த்தர் அவனை ஐயாங்க கவனித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு மனுஷன். அவன் இந்த தாவீது நல்ல ஒரு ஐயாங்க வளர்ப்பெல்லாம் வளர்க்கப்பட்டவன். இன்னைக்கு அருமையான சகோதரி நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நல்ல ஒரு வளர்ப்பிலே வளர்க்கிறவர்கள், அவர்களுக்கு நல்ல தாய் தகப்பனா இருக்கிறது. ஜெபிப்பதிலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்களை ஐயா உற்சாகப்படுத்துவதிலும் ஐயா அவர்களுக்கு ஐயா முன்மாதிரியா ஜீவிப்பதிலும் நம்ம முன்னடையாளமா இருக்கு. இதுதான் நல்ல ஒரு தாய் தகப்பன். அதை பார்க்கிறவன் நல்ல ஒரு வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, அவன் நல்ல ஒரு சுபாவங்களை உடையவன். நல்ல சுபாவம், எப்போதும் கர்த்தரை துதிப்பான். இயற்கையாகவே அவனுக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவம், ஆண்டவரை ஆராதிப்பான். அவன் அங்கே எந்த நேரமும் கிண்ணறத்தை வைத்துக் கொண்டு அவன் எந்த நேரமும் கர்த்தரை துதித்துக் கொண்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்பான். நல்ல ஒரு சுபாவம் அவனுக்கு இருந்தது. அவன் அன்புள்ளவனாக இருந்தான், அவன் இனிமை உள்ளவனாக இருந்தான், அவன் சாதுவானவனாக இருந்தான். அவன் அங்கே ஐயாங்க அநேகருக்கு ஐயாங்க பிடிச்ச ஒரு வாலிபனாக. நீ நம்ம அநேகருக்கு பிடிக்கணும், நேசிக்கணும். அநேகருக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும். இவனா அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுவா வண்டி எடுத்ததுனா எவ்வளவு வேகமா போகுது பத்தியா. யாரும் ரோட்ல போறவங்க நம்மளை திட்டக்கூடாது, சபிக்க கூடாது. ஆமா, எப்போதும் அருமையான சகோதரி, இந்த ஆவியினுடைய தாக்குதல், இந்த ஆவியினுடைய தாக்குதலுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கிறது. ஆமா, இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. வெளியில ரோட்ல போயினே இருப்பான், நம்ம போயினே இருப்போம், அவனா போடுவான் போது அப்படின் போது அந்த ஆவி என்ன செய்யப்பட நம்ம ஆவியோடு அங்கே ஒரு போராட்டத்தை கொண்டு வரும். விசுவாசியல் செய்தியை வாசி. ஆகவே நம்முடைய ஆவியோடு இதான் அந்த ஆவியின் தாக்குதல். பொறாமைன்றாங்க இல்லையா, அது ஆவியின் தாக்குதல் தான், அது உண்மை. ஆமா, ஆகவே அங்க பொறாமைப்படுவது ஆவி என்ன செய்யும்னா அங்கே நம்ம ஆவியோட போராடும். அப்போது நாம் அங்கே சத்தியத்தில் இல்லை என்றால், வார்த்தையில் இல்லை என்றால் அது நம்மை மேற்கொள்ளும், நம்மளை வீழ்த்தி. ஆமா, இதுதான் அந்த ஆவியின் தாக்குதல். ஆக இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல ஆவியை உடையவர்களா இருப்போம் என்றால் நம்ம எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஆக இன்னைக்கு நமக்கு நல்ல ஆவி தேவை. அதுதான் ஐயா சத்துருவை வீழ்த்தும், பிசாசை வீழ்த்தும். ஆக நான் பார்க்கிறோம், அவன் என்ன செய்யறான், நல்ல சுபாவங்களை உடையவனா இருந்தான் தாவீது. அருமையான சுபாவம். அதனால்தான் அவனை யாருமே மேற்கொள்ள முடியல. எவ்வளவு பெரிய ஐயா சத்துரு எழுப்பினாலும் அவனை வீழ்த்த முடியல. ஏன்னா நல்ல சுபாவம். இந்த நல்ல சுபாவம் இருந்தா ஐயா அங்க யாருமே நம்மளை வீழ்த்த முடியாதுங்க. ஆமாங்க, அருமையான சகோதரி, இந்த சுபாவமானது ஐயா மிக அவசியமானது. தாவீதுக்கு அந்த சுபாவம் இருக்குது. அவன் கர்த்தரை நேசிக்கிறான், அவன் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு தேசத்தின் மேல் பற்றுள்ளவன். அந்த தேசத்தின் மேல ரொம்ப பற்றுவன். இன்னைக்கு நமக்கு செய்தியின் மேல பற்று, நம்முடைய தேச செய்தி தான். இந்த செய்திக்காக ஜீவனை கொடுக்கணும், இந்த செய்திக்காக இழக்கணும், இந்த செய்திக்காக ஓடணும், உழைக்கணும், பிரயாசப்படணும். இதுதான் பற்று. அவனுக்கு அந்த தேசத்தின் மேல ரொம்ப பற்று.
அது மாத்திரமல்ல, அவன் நியாயப்பிரமாணங்களில் வைராக்கியமா கடைபிடிக்கிறான். ரொம்ப வைராக்கியம். இன்னைக்கு சகோதரி வார்த்தைக்காக ஜீவிப்பதுல வைராக்கியமா இருக்கும். தேவனுக்காக நிற்பதில் வைராக்கியமா, எதை இழந்தாலும் சரி தேவன் என்று தேவன். இந்த சுபாவங்கள் எல்லாமே அவனுக்குள்ளே இருந்தது. அவனுடைய எல்லா வாதங்களும் சரியாக இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. அதனால அவன் ராஜாவாக வர முடியாது. ஆமா ஐயா, அவன் நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்தவன், அவன் நல்ல ஒரு கோத்திரத்துல பிறந்தவன், நல்ல ஒரு வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டவன், நல்ல சுபாவங்களை உடையவன், கர்த்தரை நேசிக்கிறவன், தேசத்தின் மேல் பற்றுள்ளவன், நியாயப்பிரமாணங்களை வைராக்கியமாய் கடைபிடிக்கிறவன். அதனால அவன் ராஜாவாக வர முடியாது. அதனால நாம தேவனுடைய குமாரன் குமாரத்தியா மாற முடியாது. அதனால நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. நல்லவங்க என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியும், என்னுடைய தாய் தகப்பன்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியும், என்னுடைய கோத்திரம் தெரியுமா, என்னுடைய வளர்ப்பு தெரியுமா, என்னுடைய சுபாவங்கள் தெரியுமா, எவ்வளவு சாதுவானவங்க தெரியுமா. அது அருமையான சௌரி இதனால ஒரு பலனும் இல்லை. அதனால ராஜாவாக வர முடியாது. அவன் ராஜாவாக வர வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு தேவை அபிஷேகம். அவனுக்கு தேவை ஐயாவே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். இந்த அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் அவன் ராஜாவாக வர முடியும். இல்லைன்னா அவன் ராஜாவாக வர முடியாது. இன்னைக்கு அருமையான சகோதரி, இந்த சுபாவங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்று இருக்கலாம். ஆனால் அதனால் நாம் எப்படி குமாரன் குமாரத்திய மனவாட்டியா மாற முடியாது. அபிஷேகம் தேவை, பரிசுத்த ஆவி தேவை. பரிசுத்த ஆவி இருந்தால்தான் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற முடியும். ஒரு நல்ல ஒரு போதகர், நல்ல பிரசங்கி, அதனால மனவாட்டியா மாற முடியாது. அது ஒரு மெக்கானிசம் தான். என்னை குறித்து நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது ஜனங்க மத்தியில. அதனால நம்ம மனவாட்டியா மாற முடியாது. அது ஒரு மெக்கானிசம் தான். ஆமா, என்னுடைய தாய் தகப்பன் இப்படிப்பட்டவங்க, அது ஒரு மெக்கானிசம் தான். அதனால நம்ம மனவாட்டியா மாற முடியாது. நான் தேவனை நேசிக்கிறேன், அதனால மாற முடியாது. நேசிக்கலாம், எவ்வளவு பேர் நேசிக்கிறாங்க, சாமத்துல எவ்வளவு பேர் நேசிக்கிறாங்க, ஆண்டவருக்காக எவ்வளவு இழக்கிறாங்க, அதனால மாற முடியாது. ஆமா, இந்து மார்க்கத்துல எவ்வளவு பேர் அந்த கடவுளை நேசிக்கிறாங்க, அதனால அவங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால போக முடியாது. அந்த கலாபாகத்துக்கு ஒரு சர்ச்சைக்கு போயிருக்கு. அங்க போனப்போ அங்க அவர் சொல்றாரு, எதிரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கிரௌண்ட், கிட்டத்தட்ட அது ஒரு 40-50 ஏக்கர் இருக்கும். பெரிய கிரௌண்ட், கட்டு அத ஒரு மனுஷன் இந்து கோவிலுக்கு எழுதி கொடுத்தார் இலவசம். ஏன் அப்படின்னா அவர் சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னு. அது பாருங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இத கர்த்தருக்கு கொடுத்தா, இத அந்த கடவுளுக்கு கொடுத்தா சொர்க்கத்துக்கு போயிடும் நினைக்க, அதனால போக முடியாது. ஐயா, பரிசுத்த ஆவியை பெற்றார். நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. எவ்வளவுதான் நீ தசமத்தை 10ல் 1 சரியா கொடுத்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அது மெக்கானிசம் தான். பரிசுத்த ஆவியை பெற்றால் மட்டுமே. முதலாவது மெக்கானிசம் சரியா இருக்குதான். மெக்கானிசம் சரியா இருந்தா தான் என்ன பண்ணும், ஸ்பார்க் வரும். மெக்கானிசமே சரியா இருந்தா எப்படி ஸ்பார்க் வரும்? காரே சரியில்லை, சீட்டும் சரியில்லை, பெட்ரோலும் இல்லை. ஜனம் சில வண்டி ஓடலன்னா கவுத்து போட்டோம், நல்லா கவுத்து போட்டோம். அப்போ பெட்ரோலை குலுக்கி கொஞ்சம் எடுத்துன்னு வருவோம், அந்த ஸ்மார்க் வர.
அது நம்ம கொஞ்ச தூரம் போக நின்று போயிடும். அதுக்கப்புறம் தள்ளிட்டு தான் போவோம் பெட்ரோல். அது பெட்ரோலே இல்லைன்னா என்ன பண்ணுறது? எவ்வளோ புது ஸ்டார்டரை போட்டதுனாலும் அழுத்தினாலும் வராது, புது கிக்கரை போட்டு வச்சாலும் வராது, நெருப்பாரு அந்த அளவுக்கு ஏரியாது. பாருங்க, முதல்ல மெக்கானிக்ஸும் சரியா இருக்கும், உடலமைப்பு சரியா இருக்கணும். அவதான் என்ன பண்ணுவோம், அந்த ஆற்றுல இருந்து ரத்தம் போகும்போது கரெக்டா அது பம்ப் பண்ணும் போது அழகா எல்லா பாகத்தையும் அப்படியே அந்தந்த பாகத்தை அதாவது கரெக்டா அப்படியே இயக்குது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு அடைப்பு வந்துச்சுன்னா இது பம்ப் பண்ணணும், ஆற்று பம்ப் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போகும்போது அப்படின்னு அவங்க ஒரு சரி கை காலம் கொடுத்துரும், அப்படியே நிறுத்தலாம். ஏனென்றால் அங்கே அடைப்பு வந்துருச்சு, மெக்கானிசம் சரியா இல்லை, ஒரு டியூப் சரியா இல்லை, அதுல பிளாக் வந்துருச்சு, துரு பிடிச்சிருச்சு, அதுல ஓட்டம் விழுந்துருச்சு. அதனால என்ன பண்ணுதுன்னாக்கா ஐயா அங்க சரியா அதை ஏற்க மாட்டேன். முதல்ல மெக்கானிசமும் சரியா இருக்கணும் ஐயா, அதன் பிறகு ஐயா அங்கே பரிசுத்த ஆவி, அப்பதான் பிளஸ். அது இப்ப இந்த தாவீதை பார்க்கும்போது அவன் ரொம்ப கரெக்டா இருக்கான், எல்லாத்தையும் குறையும் சொல்ல முடியாது. ஆனா அவன் ராஜாவாக வர வேண்டும் என்றால் அவனுக்கு அபிஷேகம் தேவை. அவன் ஆவியினால் நடத்தப்படும் அந்த அனுபவம் அவனுக்கு தேவை. இப்ப அவனே அவனை நடத்திக்கிறான், அவனே கர்த்தரை மகிமைப்படுத்துறான், கர்த்தரை துதிக்கிறான், அப்படியே அவன் இஷ்டத்துக்கு போயினே இருக்கிறான். இன்னும் ஆவியினால் நடத்தப்படலாம். ஆவியினால் நடத்தப்பட்டாதான் அவன் என்ன செய்யறான், அவனை உன்னதத்துக்கு உயர்த்தான். நம்மளே நம்மளை நடத்திக்கிறான், நம்மளை ஆண்டவர் உயர்த்த முடியாது. நீ நிறைய ஜனங்க அப்படிதான் பண்ணிக்கிறான், அவளே அவனை நடத்திக்கிறான், அவளே அவளை சுயநீதி, அதுதான் சுயநீதியின் மூலமாக அவளை என்ன இது சரிதான், நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி இருப்பேன், நான் அப்படி பேசுவேன், அப்படி செய்வேன், இங்க போவேன், இப்படி போனா நான் இப்படிதான் இருப்பேன், அவளே நடத்திக்கிறாங்க. அதனால பிரயோஜனம் இல்லை, ஆட்டுக்காரனாக தான் இருக்கும், பலன் கிடையாது. ஆனால் ஆவியானவர் நடத்துவார் என்றால் அந்த நடத்துதல் ரொம்ப ஆசீர்வாதமானது, மகிமையானது, சந்தோஷமானது, சமாதானமானது, இன்பமானது. ஆக இப்ப பார்க்கிறோம், இவனுக்கு ஆவியினுடைய வழி நடத்துதல் தேவையா இருக்கிறது, அந்த அனுபவம் தேவையா இருக்கிறது. இந்த தாவீது கட்டளைகளை சரியா கடைபிடிச்சான், கற்பனைகளையும் நியமங்களையும் அவன் சரியாக அறிந்திருந்தான். அந்த காலத்தினுடைய சூழ்நிலையை அவன் நன்றாக அறிந்திருந்தான், அதை விசுவாசித்தான். சவுலை பார்க்கும்போது கர்த்தர் எங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்திருக்கிறார், அவன் அதை விசுவாசித்தான். அப்னோரை பார்க்கும்பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு தளபதியை கொடுத்திருக்கிறார், சிறந்த யுத்தங்கள் செய்யறாங்க, எல்லாரையும் முறியடிக்கிறாங்க, அதை அவன் அறிந்திருந்தான். சாமுவேலை பார்க்கும்போது கர்த்தர் எங்களுக்கு ஒரு உத்தமமான ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் அவன் அறிந்திருந்தான். அவன் நல்ல ஒரு மனுஷனாக இருக்கும் பொழுது, ஐயா அந்த தாவீது ஐயா நல்ல ஒரு குடும்பத்தில் அவன் பிறந்திருந்த பொழுது, நல்ல ஒரு கோத்திரத்தில் அவன் பிறந்திருந்த பொழுது, நல்ல ஒரு வளர்ப்பிலே அவன் வளர்க்கப்பட்ட பொழுது, அவன் நல்ல சுபாவங்களை பெற்றிருந்த பொழுது, கர்த்தரை நேசிக்கிறவனாய், தேசத்தின் மேல் பற்று உள்ளவனாய், நியாயப்பிரமாணங்களை வைராக்கியமாய் கடைபிடிக்கிறவனாய் இருந்த பொழுது அவன் என்ன செய்தான், இவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தான். ராஜாவை அறிந்திருந்தான், தளபதியை அறிந்திருந்தான், தன்னுடைய ஜனத்தை குறித்து அறிந்திருந்தான், கர்த்தரின் ஜனத்தை எவ்வளவு நேசிக்கிறான் இதையெல்லாம் அறிந்திருந்தான். ஆனால் அவனை குறித்து அவன் அறியாமல் இருந்தான். அதுதான் இப்ப எல்லாத்தையும் அறிந்திருக்கலாம், அதனால பிரயோஜனம் கிடையாது, அதனால நமக்கு மேன்மை கிடையாது, அதனால நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நம்மை அறிந்தால் மட்டுமே நமக்கு ஆசீர்வாதம். இந்த தாவீதுக்கு தன்னை குறித்த திட்டம் என்னவென்று தெரியவில்லை. என்னை தேவன் எதற்காக இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் இது அவனுக்கு தெரியல. எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறான், சவுல அறிஞ்சிருக்கிறான், அப்னோர் அறிஞ்சிருக்கிறான், சாமுவேல் அறிஞ்சிருக்கிறான், எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறான், தன்னுடைய தகப்பன் அறிஞ்சிருக்கிறான், நல்ல பயபக்தியுள்ள தாய் தகப்பன் என்னை அற்புதமா வளர்த்திருக்கிறான், கர்த்தரை அறிஞ்சிருக்கிறான். ஆனா அவனை குறித்து அவன் அறியவில்லை, அவன் யார் என்று அவனுக்கு தெரியலமா. கர்த்தர் அவன் எதற்காக அந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு அபிஷேகம் இல்லை.
ஒரு மனுஷன் அபிஷேகத்தை பெற்றால் மாத்திரமே அவன் யார் என்பதை அறிய முடியும். அவன் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறான், அவனை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, அந்த திட்டத்தை அவனால் அங்கே எப்படி நிறைவேற்ற முடியும் என்பதை அவன் அபிஷேகத்தை பெற்றால் தான் அறிய முடியும், மற்றபடி அறிய முடியாது. அதை பார்த்து அவன் அபிஷேகத்தை பெற்ற போது அவன் யார் என்பதை அறிந்து கொண்டான். கர்த்தர் என்னை எதற்காக இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவன் அபிஷேகத்தை பெற்ற பொழுது அவனுக்குள்ள உயிர்ப்பை தருவது, அவன் உயிரடைஞ்சிட்டான். நான் ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்கார பையன் நினைச்சிருந்தேன், நான் இஸ்ரவேலின் ராஜாவா, இது எனக்கு தெரியாத போச்சு. கர்த்தர் என்னை இஸ்ரவேலின் ராஜாவை தெரிந்து கொண்டாரா, நான் ராஜாவா பறந்திருக்கிறேனா. நான் நினைச்சேன் என்னுடைய தகப்பனுக்கு நான் ஒரு கடைசி பையன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், ராணுவத்தில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், அவன் என்னுடைய அப்பா என்னை வந்து நீ போய் ஆடு மேய்ற அனுப்பிச்சு விட்டாரு, அவன் நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சுன்னு வந்துட்டேன். அப்படிதானே நான் வாழ்ந்துருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நான் இஸ்ரவேலின் ராஜாவா. கர்த்தர் என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவா தெரிந்து கொண்டாரா, என்னை தேவனாய் கர்த்தர் ராஜாவாக பிறக்க செஞ்சிருக்கிறாரா. இப்பதான் அவனுக்கு தெரியுது அபிஷேகம் வந்தவர். சகோதரி, அபிஷேகத்தை பெற்றால் தான், பரிசுத்த ஆவியை பெற்றால் தான் நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதற்காக நாம் ஜீவிக்கணும். பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்றால் நமக்கு எதுவும் தெரியாது. இந்த உலகத்தில் யாரா இருந்தாலும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கையை குறித்து ஒன்றுமே தெரியாது. எதான் நடக்குதோ தெரியலையே அப்படின்னு, இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு. ஐயா, பரிசுத்த ஆவியை பெறவில்லை. பரிசுத்த ஆவியை பெற்றால் எல்லாமே என்னுடைய நன்மைக்காக தேவன் செய்து கொண்டிருக்கார். ஏதோ ஒரு நோக்கம். நான் தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் மனவாட்டி, நான் கிறிஸ்துவுக்காய் ஜீவிக்க வந்திருக்கிறேன், நான் ஒரு ஆராய்ச்சியாளர். இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிவிக்கிற ஒரு அறிவிப்பு பலகை, என்னுடைய சரீரம் இயேசுவை அறிவிக்கிற ஒரு பலகை, என்னுடைய சுபாவங்கள் இயேசுவை அறிவிக்கிற ஒரு பலகை. இப்ப அவன் என்ன செய்தான் என்றால் அவன் யார் என்பதை அறிந்து கொண்டான். அவன் அபிஷேகத்தை பெற்றதும் அவனுடைய வாழ்க்கையை மாறி போச்சு. சாமுவேல் திரு சிவந்த அவன் அபிஷேகத்தை ஊத்தலுமே அவன் அபிஷேகம் பண்ணி நீ இஸ்ரவேலின் ராஜாப்பா, தேவன் தெரிந்து கொண்ட ராஜாப்பா அப்படின்னு அவனுடைய வாழ்க்கையை மாறி போச்சு. என்ன சாமுவேல், என்ன போயிட்டு ராஜா இல்லையே, என் அண்ணனை பார், சமாவை இவனை பார், அவனை பார், எப்படி அவங்கள சொன்னாலும் பரவாயில்ல, சவுலுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க கொஞ்சம் தான் உயரத்தை கம்மியா இருக்கிறான், இவனை சொன்னாலும் பரவாயில்ல, நான் அவன் காலு கீழே இருக்கிறேன், என்ன போயிட்டு சொல்றீங்க கேட்கலங்க. உடனே தலைவனை ஏற்றுக்கொண்டான், நான் இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேல் தேசத்தை நான் சத்தியத்தின்படி நடத்துவேன் என்றான். ஏனென்றால் அவன் அபிஷேகத்தை விசுவாசித்தான், தீர்க்கதரிசி விசுவாசித்தான், செய்தியை விசுவாசித்தான். இன்னைக்கு சகோதரி சகோதரி, நாம் பரலோகத்தின் ராணிகள். நாம் இந்த பூமியில எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நாம் இங்க எதை கட்டமைக்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கும். அது இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரி, இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெறுவோம் என்றால், அதை பெற்றிருப்போம் என்றால் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஏதோ சரி கேட்போம், ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம அறிவுபூர்வமா அதை கடைபிடிக்கலாம், அறிவுபூர்வமா அதை வந்து நம்பலாம், அவ்வளவுதான். அதை குறித்து பேசலாம். ஆனா கர்த்தர் கிரியை செய்யலாம். அதை பார்க்கிறோம். அவன் என்ன செய்தான் என்றால், அவன் அங்கே அவனுடைய வாழ்க்கையானது ஒரு மூலையில இருக்கு. இவ்வளவு பெரிய உலகத்துல அந்த இஸ்ரவேல்ல அவனுடைய வாழ்க்கை இந்த பெத்லகேம் ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை ஒரு சின்ன பையன், ஒரு மலையடி வாரத்துல ஒரு காடுகளின் மத்தியில ஒரு சிறு வாலிபனாக அவன் என்ன செய்தான் என்றால், அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டான்.
அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஐயா இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாறினார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக மாறினார். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக மாறினார். எங்கேயோ ஒரு மூலையில இருந்தார். இது செய்தது எதுவென்றால் அபிஷேகம். உலகமே தேவனை போற்றும் ஒரு காரண கர்த்தனாக மாறினார். சங்கீதனால தாவீது, ஆராதனையினால தாவீது, ஆமா பாடல் என்னால தாவீது, இசை என்றாலே தாவீது, எல்லாத்துக்குமே தாவீது தாவீது தாவீது. எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு மனுஷன் மாறிட்டான். எங்கேயோ ஒரு மூலையில இருக்கான். இதை செய்தது எதுவென்றால் உயிர்ப்பித்தல், அபிஷேகம், உயிர்ப்பிக்கும் வல்லமை, பரிசுத்த ஆவி. எனக்கு அருமையான சகோதரரே, அதே அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியை நாம் பெறுவோம் என்றால், அதே உயிர்ப்பித்தலை நாம் பெறுவோம் என்றால், நாமும் உயர்த்தப்படும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உயர்த்தப்படும். இந்த பூமியில நாம் எதற்காக ஜீவிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்ப அந்த உயிர்ப்பித்தலை எப்படி பெறுவது, அந்த அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த பரிசுத்த ஆவியை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? ஆக இந்த உயிர்ப்பித்தல், இந்த பரிசுத்த ஆவி, இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது என்றால் நம்மை உயர்த்துகிறது. ஆக இப்போது நமக்கு அந்த அபிஷேகம் தேவை, பரிசுத்த ஆவி தேவை. நமக்கு அந்த பரிசுத்த ஆவி தேவையாய் இருக்கிறது. ஆக இப்போது அந்த உயிர்ப்பித்தலை, அந்த அபிஷேகத்தை, அந்த பரிசுத்த ஆவியை நாம் எப்படி பெறுவது? ஒன்று சாமுவேல் 16:11-12. ஒன்று சாமுவேல் 16:11-12. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆமென். நாம் பார்க்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியை பெற்றால்தான் நாம் உயர்த்தப்பட முடியும், நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றால் தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற முடியும். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றால் தான் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஆக இப்போது இந்த பரிசுத்த ஆவியை எப்படி பெறுவது? இந்த அபிஷேகத்தை எப்படி பெறுவது? இந்த உயிர்ப்பித்தலை நாம் எப்படி பெறுவது? இப்போது தாவீது ஒரு மூலையில இருக்கிறான். சாமுவேல் ஒரு அபிஷேக தைலத்தோடு, அந்த கொம்போடு அவன் அங்கே காத்து கொண்டிருக்கிறான். ஆக இப்போது ஈசாயிடத்துல கேட்கிறான், உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா? அதானே காமிச்சுனா ஆஃப் பண்ண வேண்டாம், அந்த போய் ஓடினார். ஆனா பார்க்கிறோம், அவன் அங்கே உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா? ஆக இப்ப ஈசாய் சொல்லுகிறான், இல்ல இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு வச்சுனான் அந்த மூலையில எவனா காட்டுல இருக்கான். இப்ப சாமுவேல் என்ன செய்தார் என்றால், நீ போய் உடனே அவனை அழைப்பி. இப்ப அந்த சாமுவேல் அழைக்கிறார் என்று தாவீதுக்கு ஒரு செய்தி சென்றது. இப்ப தாவீது அந்த செய்தியை தன்னுடைய காதால் கேட்டான். சாமுவேல் அழைக்கிறார், தீர்க்கதரிசி அழைக்கிறார். இப்போது அவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய ஆடுகள் எல்லாவற்றையும் அங்கு விட்டு அங்கே சாமுவேல் இப்பொழுதே அழைக்கிறார் என்று சொன்னதுமே அவன் அங்கே உடனே ஓடி வந்து விட்டான். அவன் வர்றது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அங்கே சாமுவேல் அழைக்கிறார் என்றதும் தாவீது தாமதிக்காமல் உடனே சாமுவேல் இடத்துக்கு வந்து விட்டான். தாமதிக்காமல். இன்றைக்கு அந்த அடிப்படையிலே தான் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் நம்மை அழைக்கிறது. அங்கே சாமுவேல் அழைக்கிறார் என்ற ஐயா ஒரு செய்தி தாவீதுக்கு சென்றதா. தாவீது என்ன செய்தான்? தாமதிக்காமல் உடனே அங்கே ஐயா சாமுவேல்
அபிஷேகிக்கப்பட்டான், அவன் அன்றையிலிருந்து ஐயா இஸ்ரவேலின் ராஜாவாக மாறிவிட்டான். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரி சகோதரியே, இன்னைக்கு அதே தீர்க்கதரிசியுடைய வார்த்தை நம்மிடத்திலே வருகிறது, அதே செய்தி நம்மிடத்திலே வருகிறது, அதே கர்த்தர் உரைப்பதாவது நம்மிடத்திலே வருகிறது, அதே உபதேசம் நம்மிடத்திலே வருகிறது, அதே செய்தி நம்மை அழைக்கிறது. இப்போது நாம் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது தாமதிக்காமல் அதில் கிரியை செய்வோம் என்றால் அபிஷேகம், மற்றபடி அபிஷேகத்தை பெற முடியாது. நமக்காக தான் தேவனாய் கர்த்தர் ஐயா அங்கே ஈசாயினுடைய உள்ளத்துல பேசி அவனை காட்டு காட்டு செஞ்சார். அவனை அழைக்கல விருதுக்கு, நமக்காக தான். அங்கே தேவனாய் கர்த்தர் அந்த ஈசாயினுடைய உள்ளத்துல அவர் நமக்காக தான். நல்ல ஒரு தகப்பனவன், அவன் நல்ல ஒரு அருமையான தேவ மனுஷன். அவன் அங்கே தாவீதை புறக்கணிச்சு இருக்க கூடாது. ஆனால் அவன் புறக்கணிச்சான் என்றால் அவன் அங்கே மற்ற பிள்ளைகளை காட்டிலும் தாவீதை ரொம்ப அவன் கீழ்த்தரமா நடத்தினான் என்றால் காரணம் என்ன? தேவன் அதை அனுமதித்தார் நமக்காக. அது இங்கே தேவன் நம்மை அழைக்க வேண்டும், நம்மிடத்தில் ஒரு செய்தி வர வேண்டும், அங்கே கர்த்தர் உரைப்பதாவது வர வேண்டும். இப்போது நாம் கேட்கிற அந்த செய்திக்கு நாம் உடனே கீழ்ப்படிவோம் என்றால் நாம் அபிஷேகத்தை பெறலாம். அவனுக்கு அருமையான சகோதரி சகோதரி, இந்த மணி நேரத்தினுடைய செய்தி இது ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமையாக இருக்கு. திரசி ரொம்ப தெளிவா சொல்றாரு. திரசி கொடுத்த அந்த செய்தியினுடைய தலைப்பை தான் நான் இங்க இந்த செய்திக்கு தலைப்பாக கொடுத்தேன். ஆக திரசி இந்த செய்தி பிரசங்கும் போது இந்த செய்திக்கு அவர் தலைப்பே சூரிய உதயம் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அவர் சொல்கிறார் இது உயிர்ப்பிக்கும் வல்லமை. அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க தலைப்பை அப்படியாக தான் அவர் அங்கே கொடுக்கிறார். இட் இஸ் ரைசிங் ஆஃப் த சன் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல உயிர்ப்பிக்கும் வல்லமை அப்படின்னு போறார். இந்த செய்தி உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை. இன்னைக்கு இந்த செய்திக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால், தலை வணங்குவோம் என்றால், அன்றைக்கு சாமுவேல் கொண்டு வந்த அந்த அபிஷேகமானது, அந்த தைலமானது ஐயா ஒரு மனிதன் ராஜாவாக மாற்றும் என்றால், இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரியே, அந்த தைலத்தை காட்டிலாம் ஐயா அங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி இந்த செய்திக்கு உள்ளே இருக்கிறது. இந்த செய்திக்கு நாம் தலை வணங்கும் பொழுது ஐயா இது எவ்வளவு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், எப்படியா நம்ம ஐயா வருவோம். இந்த செய்தியில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இந்த செய்திக்கு உடனே கேட்போம். இந்த செய்திக்கு நாம் முதுகை காண்பிக்காமல், நம்முடைய கௌரவத்தை காண்பிக்காமல், ஐயா நம்முடைய மேன்மையை காண்பிக்காமல், ஐயா நம்முடைய படிப்பை காண்பிக்காமல், நம்முடைய செல்வாக்கை காண்பிக்காமல், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், நான் இப்படி நான் அப்படி என்று ஐயா நம்மை உயர்த்தாமல் தலை வணங்குவோம் என்றால் அவர் நம்மை உயர்த்துகிறார். அவர் தலை நம்மை பார்ப்பார், தலை குறித்து பார்ப்பார். என்னுடைய குமாரத்தை அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாடுவார். அந்த அருமையான சகோதரி அந்த தாவீதை போல ஐயா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, இதோ கர்த்தாவே அந்த பரிசுத்த ஆவி இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். ஆமாண்டவரே, நாங்கள் ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுவோம் என்றால் என்ன பிரயோஜனம்? ஆமாண்டவரே, நாங்கள் ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுவதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை, சத்துருவோடு யுத்தம் செய்ய வந்திருக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களை உண்டாக்கின தேவனாய் கர்த்தர் எங்களுக்குள் இருந்து ஆண்டவரே சத்துருவோடு யுத்தம் செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் தாப்பனே எங்களை தடைபட்டு நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மறுரூபம் காணப்படட்டும். ஆண்டவரே, மறுபிறப்பை காணப்படட்டும். தகப்பனே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும், என்னுடைய சுபாவங்கள் மாறட்டும், என்னுடைய நோக்கங்கள் மாறட்டும், என்னுடைய எண்ணங்கள் மாறட்டும். ஆமாண்டவரே, தாவீதை போல தகப்பனே எவ்வளவு மென்மையானவனாய் அவன் இருந்தான். ஆமாண்டவரே, அவன் எவ்வளவு ஆண்டவரே சாதுவானவனாய் இருந்தான். சொல்கிறாரே, அவன் மிகவும் மென்மை உள்ளவன், அவன் சாதுவானவன். அந்த சாதுவானவன் தான் கருணையை மேற்கொண்டான், சிங்கத்தை மேற்கொண்டான். ஏனென்றால் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது, அபிஷேகம் இருந்தது. இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரி, நம்மேல் அபிஷேகம் இருக்கும் என்றால் நம்முடைய தாழ்மை, நம்முடைய இனிமை, நம்முடைய பரிசுத்தம் ஐயா, நம்முடைய எளிமையான ஜீவியம் சத்துருவை மேற்கொண்டு விடும் ஐயா. ஆமையா, உலகத்தில்
தேவன் உபயோகிக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எதுவென்றால் அன்பு ஐயா. அவை தாழ்மை ஐயா, இனிமை ஐயா. எப்படியா நாம் ஜீவிப்போம் என்றால் உலகத்தை ஜெயித்து விடலாம் ஐயா. ஆண்டவரே, அந்த ஜீவியத்தை எங்களுக்கு தாரும், அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியை பெற்றால் ஆண்டவரே ராட்சதர்களை போல மாறுவோம் அல்ல, சத்துருவோடு பயங்கரமாக யுத்தம் செய்து மேற்கொள்வோம் அல்ல ஐயா. எளிமையாய் மாறி, இனிமையாய் மாறிவிடுவோம், சாந்தமாய் மாறிவிடுவோம், அமைதியாய் மாறிவிடுவோம். அமையா, நம்மிடத்துல மூர்க்கம் என்பதே இருக்காது, எரிச்சல் என்பதே இருக்காது, கோபம் என்பதே இருக்காது, வைராக்கியம் என்பதே இருக்காது. அமையா, கடினம் என்பதே இருக்காது. அமர்கான சகோதரி சகோதரி, கர்த்தருக்காய் ஜீவிக்க நாம் நம்மை பாறையை போல் மாற்றினோம். ஆமாண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். தகப்பனே, என்னுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும், மறுபடி பிறந்த ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும். மறுபடி பிறந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்றால் தகப்பனே, நாங்கள் மறுரூபம் ஆகிவிடுவோம், எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்குள்ளவர்களாய் மாறிவிடுவோம். ஆம் தகப்பனே, நீர் மகிமையிலே வெளிப்படும் பொழுது, நீர் மகிமையிலே தோன்றும் பொழுது இதோ நாங்களும் ஆண்டவரே இதோ உம்மை வந்து சந்திப்போம். ஆமாண்டவரே, ஆண்டவரே, அந்த ஒரு சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீர் இருக்கும் வண்ணமாய் நாங்கள் மாற வேண்டும் என்றால் எங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவையானது. இதோ நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றால் மாத்திரமே ஆண்டவரே உம்முடைய வருகையின் தாப்பனை நாங்கள் கர்த்தாவே அக்கறையில் வந்து நிற்க முடியும். அவே தேவனாய் கர்த்தாவே எங்களை நடத்தும் ஆண்டவரே, இதோ எங்களை கர்த்தா உயர்த்தும் ஆண்டவரே, இதோ எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, நல்ல ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். ஆமாண்டவரே, உம்மை துக்கப்படுத்த நாங்கள் இங்கு இந்த பூமிக்கு வரவில்லை, எங்களை காண்பிக்க இந்த பூமிக்கு நாங்கள் வரவில்லை, உம்மை காண்பிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே, நாங்களோ ஆண்டவரே எளிமையானவர்கள் ஆண்டவரே, எங்களுக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. ஆமாண்டவரே, எல்லாம் உம்முடைய கிருபை தகப்பனே, உம்முடைய இரக்கத்தினால் ஜீவித்துக் கொண்டிருக்கிற தகப்பனே. நன்றி தகப்பனே. எங்களால் எதையும் சாதிக்க முடியாது, எதையும் எங்களால் மேற்கொள்ள முடியாது, எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்களை நடத்துகிறேன். நன்றி அப்பா. இந்த நாளில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. இதோ வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும், அந்த உயிர்ப்பிக்க வல்லமை இந்த பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். இதோ இவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே மறுபடி பிறந்த ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் தகப்பனே. இதனுடைய சுபாவம் மறுபடி பிறந்த ஒரு சுபாவமா இருக்கட்டும் தகப்பனே. ஆமாண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றால் மாத்திரமே அந்த ஜீவி எங்களிடத்தில் வரும். இல்லையென்றால் அறிவுபூர்வமா ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு, ஏதோ ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, ஏதோ ஒரு ஆண்டவரே சூழ்நிலையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியை பெறுவோம் என்றால் தேவனாகவே நாங்கள் ஜீவிப்போம். நன்றி அப்பா. அந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, கள்ளப்படம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதியை தேடுகிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளும்படி எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்நாள் வரை எங்கள் தேவனாய் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து சமாதானத்தை கொடுத்தேன், சந்தோஷத்தை கொடுத்தேன், ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், சுகமாய் வாழ செய்து எல்லா தேவைகளையும் சந்தித்தேன். நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ வருகிற மாதத்தையும் ஆசீர்வாதத்தை தாருமாக பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். வருகிற நாட்களுடைய ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு ஆராதனையும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களோடு இடைப்படும் அபிஷேகத்தை எங்களுக்கு தாருமாக வழியில் ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நமது பாடலை பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினாதே என்ற பாடலை நாம் பாடுகிறோம். Maria,
தயவும் நாம் அனைவரோடு